ஹலோ கைஸ், திஸ் இஸ் அக்ரேஸ். இந்த சேனலோட 33வது வீடியோ. இன்றைக்கி என்னடா வீடியோவில் பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, பிரபு வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான். அது வந்து ஒரு கயிறு கம்பெனி. அந்த கயிறு கம்பெனியில் வேலை பார்த்தானா. ஸோ வந்து சேலரி இன்னும் போடலை. அவன் வந்து நிப்பாட்டிட்டான், வேலையை நிப்பாட்டிட்டான், இன்னும் சேலரி போடலை. ஸோ வந்து அதை வந்து கேட்குறதுக்காக அவங்க கம்பெனிக்கு அவன் போகிறான். அது எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறையில் அருள்மொழி தேவன் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் நான் போயிருக்கேன். நான் ஒரு நாள் அங்கே வேலை பார்த்தேன். எனக்கு அது செட் ஆகலைன்னு நான் ரிசைன் பண்ணிட்டேன். ஸோ வந்து அந்த ஊர் வந்து போகிற வழியில் செம பசுமையாக ஒரு மாதிரி விவசாய இதாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வண்டியில் போகிறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம கிளம்புறோம். வண்டியில் ஏறி உட்காந்தாச்சு. அண்டு கேஸா உட்காரு. போகலாமா? இதாங்க பிரகதீஸ்வரர் வீடு. வாழ்க்கை என்பது பெட்ரோல் திருடுறாங்க. இங்க பாருங்க. திருடவா இல்லடா, நம்ம வந்து பெட்ரோல் போட போயிட்டு இருக்கோம். மாவட்ட மேடையில் பெட்ரோல் போயிட்டு இருக்கோம். ஒரு ஐடியா இருக்கு. சொல்லு. மாப்படி கேட்டுட்டு போயிட்டு நின்றுவோம் முன்னாடி. ட்ரெயின் போறதுக்கு முன்னாடி நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணா எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். பெட்ரோல் போட்டுட்டு இருக்கான் பிரபு. எவ்வளோ அடிக்குதா? இந்த இடத்த நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்குன்னு ஒரு தனியான ஒரு வீடியோ நான் போடுறேன். இதான் வாக்கியாளுங்க, பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க எவ்வளோ குப்பையாக கிடக்குதுன்னு. இதெல்லாம் கம்மி, இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஸ்கூல் இருக்குங்க இங்கே பாருங்க, இதெல்லாம் ரொம்ப கம்மி. ஸ்கூல் இருக்குது, அந்த தண்ணியும் மாசுபாடு தான் இருக்குது. இதெல்லாம் பார்க்குற மேல் இடத்துலேருந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரி பண்ணுங்கள். இதெல்லாம் எங்கள் தெரு தான். ஸோ வந்து நான் போகிறது என் கடமை. காய்ஸ், இப்போ நம்ம எந்த வழியில் போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மேம்பாலத்தை மூடிட்டாங்க. ஏன்னா வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. அதனால் எங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ரோடு விட்டுருந்தாங்க. ரோடு உள்ள அது ஆல்ரெடி இருந்துச்சு, ஆனால் அதை தான் யூஸ் பண்ண சொன்னாங்க கவர்மெண்ட்டு. மாப்படிகை ரோடு, அது வழியாக தான் நம்ம கும்பகோணத்துக்கு போக முடியும். எங்கே இருந்தாலும் நம்ம இந்த ரோட்டு வழியாக தான் போயாகும். ஏன்னா நிறைய டிராஃபிக் இருக்குது. கேட் போட்டுருவாங்க, ரொம்ப டிராஃபிக்கு, ஆம்புலன்ஸ்லாம் போக முடியாமல் சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. இப்போ கேட் போட்டுருந்தாங்களா நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் சொன்னேன்னே கேட்டு போடுவாங்கன்னு. கரெக்டாக இதே மாதிரி தான் கேட் ஆயிரும். இங்கே ரொம்ப தூரத்துலேருந்து அப்படியே நிற்பாங்க. ஆம்புலன்ஸ்லாம் வழி போகாமல் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. காய்ஸ், இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. பாருங்க காய்ஸ் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. இதுதான் ஜங்ஷன். இங்கே பாருங்க, அங்கே தெரியுதுல, அங்கேருந்தா வருவான், ட்ரெயின் வரும். இப்படி தான் போயாகணும். எது இருந்தாலும், கும்பகோணம் இருந்தாலும் எங்கே போனாலும் இந்த வழியில் தான் போயாகணும். இப்போ நம்ம வந்து டிராஃபிக் தாண்டி போயிட்டுருக்கோம். அந்த அங்கே ஒரு ரோடு தெரியுதுல, இது விஜயகாந்த் ஐயாவோட பேனரு. அந்த ரோடு உள்ளே தான் வளையணும். அதில் நேராக வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ளே போனால் அருள்மொழி தேவன் ஊர். இருங்க, நான் டேர்ன் பண்ணிவிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஃபோன் பேசுறது தப்புங்க வண்டி ஓட்டுறப்ப. நான் போயிட்டுருக்கோம், ரோடுக்கு தாங்க இருக்கும். போக போக வயல், 2 சைடும் வயலாக இருக்கும். வேற மாதிரி ஒரு இதாக இருக்கும். நான் வந்து அதெல்லாம் உங்களுக்கு மாண்டேஜில் காட்டுறேன். நல்லா இருக்கும். சொன்னேன்னா இதெல்லாம் ஜஸ்ட் வந்து ஒரு இதுதான். போக போக 2 சைடும் வந்து செம்ம வயலாக இருக்கும். மயிலாடுதுறை இருந்தாலே நீங்கள் வந்து விவசாயத்தை நிறையா பார்க்க முடியும். மயிலாடுதுறை சுற்றி உள்ள டெல்டா மாவட்டம் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். விவசாயம் தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வயலாக இந்த சைடு பாருங்க. நான் சொன்னேன்னா எப்படி இருக்கு பாருங்க. இந்த சைடு வயல் பாருங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான காற்று வருது. சிட்டிலலாம் அப்படி இருக்காதுங்க. சென்னையிலலாம் நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நேட்டிவ் பிளேஸுக்கு வந்தாலும் உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் தெரியும். எல்லாருக்குமே சென்னையை நேட்டிவ் பிளேஸ். ஆப்போசிட்டில் ஒரு ஆள் இருக்குது, கை கட்டி பார்த்துல ஐயோ
உங்களுக்கே தெரியாது. இது மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஊருக்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. அங்கே போர்டு போட்டுருந்துச்சு அருள்மொழி. அப்படியே ஊருக்குள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த கயிறு கம்பெனிக்கு. இன்னும் கொஞ்சம் இடத்துல ரீச் ஆகிடுவோம். அங்கே ரீச் ஆகிட்டு அவன் வந்து உள்ளே போயிட்டு அவன் வந்து சேலரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவான். நான் வந்து நானும் கேசவனும் வாசல் நின்றுட்டு விளாக கண்டினியூ பண்ணுறேன். அதில் 2 டாபிக் சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் எண்டிங்கில் வந்து உங்களை பார்க்குறேன். குளம்லாம் பாருங்கள், இந்த அருள்மொழி தேவன் ஊரில் குளம்லாம் பெருசாக இருக்கும். இங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து டெய்லி டு வேலைக்கு போவாங்க. ஒரு நாள் சம்பளம் இருக்கும்ல, அது மாதிரி வேலைக்கு போவாங்க. அதுவும் ரொம்ப கம்மியாக தாங்க கிடைக்கும். கிராமம்னு ஏமாற்றுவானுங்க இவனுங்க. செமையாக இருக்குன்னா ஊர்னா பயங்கரமாக இருக்கும். அங்கே பாருங்கள், அந்த தெரியுதுல ஒரு பேண்ட்ரி மாதிரி, அதுக்கிட்ட தான் அந்த கம்பெனி இருக்குது. அது உள்ளே தான் அந்த கம்பெனி இருக்குது. அது உள்ளே தான் இருக்குது. நான் போய்ட்டு என்னான்னு போய் பார்த்துட்டு சொல்கிறேன். வந்தாச்சு. இங்கே நிப்பாட்டுங்க பிரகதீஷ். அது லைட்டா vlog எடுத்துறோம். நம்ம லைட்டா வா vlog எடுத்துறேன். லைட்டா நான் நடந்து வரேன். நிப்பாட்டு. வேண்டாம் லே நிப்பாட்டுங்க ப்ரோ. அதுக்கிட்ட நிப்பாட்டுறேன். அந்த டேங்க் கிட்ட நிப்பாட்டுங்க. இந்திக்காரன இருப்பானுங்கள. கைஸ், நம்ம கயிறு கம்பெனிக்கு வந்தாச்சு. இங்கே தான் வந்து வடக்கன்ஸ் எல்லாம் தங்கியிருப்பாங்க. சாரி, நார்த் இந்தியன்ஸ். இந்த சைடு வந்து இன்னொரு தங்கியிருப்பாங்க. அண்டு அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே பாருங்களேன், அந்த இடம்லாம் அந்த அவங்க தெரியுதுல்ல ஒரு வீடு மாதிரி, அதுக்கிட்ட தான் வந்து ஆஃபீஸ் இருக்குது. ஊரை பற்றி சொல்லணும்னா சூப்பராக இருக்குங்க இந்த அருள்மொழி தேவன் ஊர். ஃபுல்லாக பசுமையாக நல்லா ஃப்ரெஷ்ஷான காற்றோட ஒரு கம்பெனி இங்கே இருக்குது. ஏன்னா இங்கே உள்ள சூழலுக்கு இங்கே உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த கம்பெனி ஒர்த்தா தெரியலாம். ஆனால் கிராஜுவேட்டருக்கு வந்து இங்கே மதிப்பு இல்லை. அதுதான் வந்து ஒன்று. ஏன்னா ஸ்கில்ஸு நம்ம அப் பண்ண தான் இந்த கம்பெனிக்கு வரோம். சிஸ்டம் ஒர்க்குன்னு சொல்லிட்டு வேறு ஒர்க்லாம் தருவாங்க. நீங்கள் இந்த கம்பெனிக்கு வரணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் எப்படிப்பட்ட ஒர்க் இருக்கும். ஸ்ட்ரிக்டாக நீங்கள் பேச கற்றுக்கிட்டா தான் வர முடியும் இந்த கம்பெனிக்கு. ஏன்னா இங்கே உள்ளவங்க அப்படி பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே சுற்றி உள்ள வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சூப்பரான டைப்புங்க. இந்திக்காரன் உருப்பட நல்லா பேசுவாங்க. இங்கே ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க எங்கேன்னு தெரில, வந்தாங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் அவன் போய் பேச போயிருக்கான். நீங்கள் அப்படியே ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருங்க, நான் வரேன். பிரபு பேசிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன் சேலரி என்னான்னு. இன்னும் இவ்வளோ நாள் போடலங்க. 20 நாள் ஆச்சு வேலையை விட்டு, இன்னுமே போடல. அதான் வந்து வந்துக்கிட்டு இருக்கான். என்னான்னு பார்த்துட்டு நான் ஏறி அவன் எங்கேயோ போயிட்டுருக்கான். சரி, அவங்க ஃப்ரெண்டுகிட்ட பேச போயிட்டுருக்கான் போல். ஸோ வந்து நாங்கள் வாசலில் நின்று கண்டினியூ பண்ணுறோம். அங்கே போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு நான் அங்கே எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். கைஸ், இப்போ நம்ம வந்து ஒரு நார்த் இந்தியன். யுவர் நேம்? டிகேஸ்வர். புரியல. டிகேஸ்வர். இங்கே தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஹாய் சொல்லிடுங்க. ஹாய். ஓகே, பாய். நைட் டியூட்டி. சூப்பர். சரி, பாய். நம்மளும் கொஞ்சம் ஹிந்தி பேச கற்றுக்கலாங்க. அசிங்கப்படுத்தி விட்டான். நம்மளும் தமிழ் நிறைய பேர் இங்கிலீஷ். நானே பிரபுட்ட சொல்லியிருக்கேன், இங்கே உள்ளவங்களுக்கு தமிழ் சொல்லித்தாடா. ஹிந்திக்காரங்க இருக்க வேலை பார்க்குறாங்கன்னா தமிழ் சொல்லித்தாடா. வணக்கம், சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, அது மாதிரிலாம் கொஞ்சம் கற்றுக் கொடுத்துட்டு எக்ஸலண்ட்டாக நம்ம கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவன் 2-3 வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கான். அவனும் ஹிந்தி கற்றுட்டு வந்திருக்கான். இது மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைங்க. ஏன்னா அது கொஞ்சம் நல்லது தான். ஏன்னா நம்மளுக்கும் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இங்கிலீஷும் கற்றுக்கணும், இங்கிலீஷும் பேச கற்றுக்கணும். நல்லா கற்றுக்கலாம், போக போக பார்ப்போம். தாங்க என்ட்ரன்ஸ் கேட்டு பிரபு வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே ஏறி ஒரு வயல் நின்றுட்டு எண்டிங் என்னான்னு சொல்கிறேன். ஸோ வந்துக்கிட்டு இருக்கான். நம்ம வந்து வண்டியில் ஏறிட்டு நம்ம போய் ஒரு வயல் நின்றுட்டு ஃபோன் அடிக்கிறேன். என்னடா இருடா, நானும் வரேன். இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தான். ஜாலியாக பேசினான்டா. யார் தெரியுமா? தெரியும். ஐ நோ. டிக்கெட்டா? டிக்கெட்ஸ் இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கான். அதெல்லாம் நம்ம காட்ட தேவையில்ல. ஸோ வந்து நான் ஒரு வயலில் நின்றுட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் எண்டிங்க.
ஃபீல்டுங்க, ப்ரொடக்ஷன் ஃபீல்டு. இது 2வது ஃபீல்டு. அதுதான் மெயினே. இது 2வது ஃபீல்டு ப்ரொடக்ஷன். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஓகே, அங்கே தான் வந்து ஃபெர்டிலேட் பண்ணுவாங்க. ஸோ நான் வயலில் நின்றுட்டு கண்டினியூ பண்ணுறேன். அதே சொல்லிட்டு இருக்கேன்னு கோச்சிக்காதீங்க. கண்டினியூ பண்ணுறேன். ஹாய், நம்ம வந்தாச்சு, இங்கே வயலுக்கு வந்தாச்சு. காற்றை பாருங்க, செமையாக காற்று அடிக்குது. ஃபுல்லாக பாருங்கள், செமையாக காற்று அடிக்குது. கொக்கு மடையானது கொக்கு தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோலாம் என்கரேஜ் பண்ணுங்கள். அதனால தான் நாங்கள் அடுத்த வீடியோ போட முடியும். பிரபு, நீ வந்து என்ன சொன்னாங்க உங்கள் கம்பெனியில் சேலரிக்கு? போனேன், அப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. சக்கரை கம்மியாக டீ சொன்னாங்க. போய் கேட்டேன்டா சேலரி எப்போ நான் போடுவீங்க அப்படின்னு கேட்டேன். இன்னும் உனக்கு சேலரி போடலையா? சரி நான் போடுறேன், நாளைக்கு போடுறேன், நீ அலையாத அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காங்களாம் சேலரி. ஓகே, அவனுக்கு வந்துடும். அது கேட்க தான் வந்து வந்தோம். அப்படியே ஒரு பிளாக் எடுக்கலான்னு பார்த்தேன். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கும்பகோணம் வழியில் வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாப்படியில் அங்கே நான் ஒரு பேனர் காமிச்சேனே, அந்த ரோடு, அங்கே வந்து ஒரு ரைட் எடுத்துகிட்டு அங்கே லெஃப்ட், அங்கேருந்து லெஃப்ட். உங்களுக்கு அங்கே போகணுன்னா உங்களுக்கு அந்த ரயில்வே கேட்டு சுற்றி போகணும். ஆமாம், எப்படின்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்படியே வந்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது நீட் ரோடு. நீங்கள் லெஃப்ட் எடுத்துகிட்டு இந்த ஊருக்குள்ளே வந்து இந்த வயல்லாம் உங்கள் ஃபேமிலி கூட வந்து வயல்லாம் பார்க்கணும்னா இந்த வழியில் வாங்க. இந்த வழியில் கார் எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலி கூட இந்த வயல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இந்த வழியில் கூட நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் போகலாம், நீடூர் வழியால். அடுத்தது இப்போ வர வழியில் பார்த்தவங்க நிறைய பாம்பெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒரு பார்த்து சேஃப்டியாக நின்றுங்க. நாங்கள் சேஃப்டியாக தான் நிற்கிறோம். சரி, அடுத்த வழியில் சந்திக்கும் முறை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் சக்ரேஷ் அண்ட் பிரகதீஷ். பாய் பாய்.